பாவி பயிலுகள் பப்ளிக்கா வெட்டி கொண்டிருக்காங்க ஐயா. ஊரே நின்று வேடிக்கை பார்த்துருக்கியா. கதற கதற விரட்டி வெட்டியிருக்காங்க. அவரை உங்களை நம்பி தானே அனுப்பி வச்சேன். ஒரு பாவமும் அறியாதவரை துடிக்க துடிக்க வெட்டிட்டாங்களே. யார் வம்பு தும்புக்கு போக மாட்டாரு. எப்பவுமே நேர்மையா செய்யற வேலை செஞ்சுட்டு போயிடுவாரு. அவரை போயிடு பண்ணிட்டாங்களே. என்ன கொடுமைங்க இது? யாருமே இதை தடுக்கலையா? எப்படியா தடுப்பாங்க? வாயை திறத்த கொன்னுடுவாங்கங்கிற பயந்தாயா. சரி, உள்ள போலீஸ் விசாரணை போதா இல்லையா? இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுங்கய்யா. சரி, அப்படியா? நாம இதை அப்படியே விட்டுறக்கூடாது. போறப்படி விசாரணை போட்டோம். நம்ம எஸ்பி ஆபீஸ்க்கு போய் இன்னொரு கம்ப்ளைண்ட் பண்ணோம். என்னையா பேசுறீங்க? சரியா சொல்ல போனா இது உங்களுக்கு வச்ச குறியா. அதுல இவன் பலியாயிட்டான்யா. இனி நீங்க இங்க நிக்கிறது கூட சரியில்லையா. முதல்ல கிளம்புங்கய்யா. என்ன பேசுறீங்க நீங்க? ஆமாய்யா, அவர் சொல்றது சரிதாங்கய்யா. முதல்ல நீங்க கிளம்புங்கய்யா. உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கீங்க. இதை பாருங்க, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நாம எஸ்பி ஆபீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஐயா, நான் சொல்றது கேளுங்க ஐயா. நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் எஸ்பி ஆபீஸ் போகலாம். என்னங்க, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஐயா, இன்னைக்கு சங்கத்து மீட்டிங்ல அவன் உங்களை குத்தத்தாயா வந்தான். வீரமணி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது நடக்காம போனதுனால தன்னை குத்த வந்த மாதிரி வீரமணி டிராமா போட்டு கதையை திருப்பி போட்டான். ஆமையா, அந்த ஆத்திரத்துல தான் இவனை சரமாரியா வெட்டி போட்டுட்டான். பாவிங்க. நான் சொல்றதை கேளுங்க ஐயா. நாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். அப்புறம் பேசிக்கலாம். ஐயா, நீங்க கிளம்புங்க முதல்ல. தம்பி, கொஞ்சம் வாங்க. ஐயா கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுவாங்க. இல்ல விடுங்க. இல்லையா, போய் நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல போங்க, நிக்காதீங்க. சரி, அதை கொடுங்க. எனக்கு வேணாங்கய்யா. வேணாங்கய்யா. உயிரோட இருந்த வரைக்கும் உங்களை பத்தியும் உங்க சங்கத்தை பத்தி பெருமையா பேசுவாரையா. அவரை வெட்ட உங்களை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுங்கய்யா. அது போதையா. நிச்சயமா அது நடக்குமா? நீங்க கவலைப்படாதீங்க. இதை வாங்கிக்கங்க, மறக்காம வாங்கிக்கங்க. சொன்ன கேளுங்க, வாங்கிக்கங்க. இந்தாங்கம்மா, உங்களுக்கு வேற என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளுங்க. நான் கண்டிப்பா செய்யறேன். வரேம்மா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, நீங்க பாத்துக்கோங்க. சரி போங்க. வண்டியை இது பாருங்க, என்ன உதவி வேணாலும் எப்போ வேணாலும் எனக்கு தயங்காம ஃபோன் பண்ணுங்க. பாத்தீங்களா? பாத்துக்கோங்க. அனி, அனி, டைம் ஆச்சு அனி, சீக்கிரம் வாங்க. காலேஜுக்கு வரேன். வந்துட்டேன். இந்தா, தேங்க்ஸ் அனி. மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிட்டுடணும். சரி அனி. அண்ணி, இவளை காலேஜ்ல விட்டுட்டு எனக்கு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி, வெளியில எந்த தகராறும் பண்ணக்கூடாது. பார்த்து ஜாக்கிரதை. சரி அண்ணி. சரி அண்ணி, போயிட்டு வரேன். ஏய் வா வா வா, சீக்கிரம் வா. மீனாட்சி, வாங்கம்மா. இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அத நான் இல்ல கேட்கணும். ஒரு மாசத்துல மொத்தமா மறந்துட்டீங்களேம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அத்தை எங்கம்மா? வீடே வெறிச்சுன்னு கிடக்கு. எல்லாரும் வேலைக்கு போயாச்சா? ஆமாம்மா, அத்தை பௌர்ணமி பூஜைக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. உமாவும் கடைசி தம்பியும் இப்பதான் போனாங்க. நீங்க பாத்திருப்பீங்களே. ஆமா, பார்த்தேன். அப்புறம் அவரும் மத்தவங்களும் காலையிலேயே போயிட்டாங்க. சரி. வீட்ல ஒருத்தின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த உறவுக்காரிகிட்ட சொல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானம்மா. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க தான் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டீங்க. ஒரு மாசம்தான் ஒண்ணு முழுகாம இருந்தா ஏதோ கூட மாட இருந்து நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு சட்டு புட்டுன்னு ஊர் பக்கம் வந்துடலான்னு போனேன். ஆனா அதுக்குள்ள தம்பி கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்களே.
என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்ட சொல்லாம பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. கல்யாணமே பயங்கர அவசரமா தான் நடந்தது. எங்களுக்கே இப்பதான் கல்யாணம்னு தெரியவே தெரியாது. இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் கல்யாணமே பண்றதா இருந்துச்சு. என்ன சூழ்நிலை, ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால தான் யாருக்குமே சொல்லாம அவசரமா பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மீனாட்சி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுல, பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது போதும். ஏதோ என்னால முடிஞ்சது. காசா பணமா, மனசார பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்த போறேன். இன்னைக்கு நேத்தா இந்த குடும்பத்துல இருக்க. அது என்னமோ எனக்கு இங்க வேலை செய்யணும்னே தோண மாட்டேங்குதுமா. நம்ம வீடு மாதிரியே இருக்குது. ஏம்மா, நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே? ஊர்ல ஒரு நாள் கூட தங்க முடியலமா. என்ன பண்றது, வேலை இருந்துச்சு, 1 மாசம் தங்கிட்டேன். ஆனா உடனே ஓடி வந்துட்டேன். மர்மவ புள்ள எங்க இருக்கா? அவளா தோட்டத்துல இருக்கா. நான் போய் பாத்துட்டு வந்துட்டா. ம். பாத்துட்டு வரமா. ஆ. அடியாத்தி, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. மூக்கும் மொழியுமா மகாலட்சுமி மாதிரி இருக்கியேம்மா. என்ன அழகு மூடி, என்ன அழகு முகம், ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குமா. நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, ஊரு கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் போயிருணுமா. எப்பா எவ்வளவு திஷ்டி. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்கு இப்ப தீவிரமா டிராமா பண்றீங்க? ஐயோ பானு, தப்பா எடுத்துக்காத. இவங்க நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. ஆனா இவங்கள ஒரு வேலை செய்யறாளா நாங்க பார்க்க மாட்டோம். நம்ம குடும்பத்துல ஒருத்தரா தான் இவங்களை பார்த்துட்டு இருக்கோம். சண்முக தம்பிக்கு புதுசா கல்யாணம் ஆகி மருமக வந்திருக்காங்கிற ஒரு ஆர்வத்துல உன்னை பார்க்க ஓடி வந்துட்டாங்க. மனசுல எதுவும் கிடையாது, ரொம்ப வெகுளி. அதுக்காக தொட்டு தொட்டு பேசுவாங்களா? எனக்கு எங்க வீட்ல எங்க அம்மா டச் பண்ணி பேசினாலே பிடிக்காது. அவங்கள சொல்லி தப்பு இல்ல, உங்களை சொல்லணும். யார் யாரை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தா இப்படித்தான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க வந்தீங்களா, வேலையை பார்த்துட்டு பழைய சோறு ஊறுகாய் சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம உறவெல்லாம் கொண்டாடாதீங்க, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை இப்படியெல்லாம் நடந்துச்சு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரியான காட்டு மிராண்டி கூட்டமா இருக்கு. சே, இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. அவ புதுசு இல்லையா, உங்களை பத்தி தெரியாது, அதான். சபாஸ்டா, சபாஸ், 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 சபாஸ்டா. செத்து ஒழிச்சான்ல அந்த பையன். என்ன நெஞ்செழுத்தா வீரமணி எழுத்து பேசிருப்பா அந்த பையன். பசங்கடா, சிங்கண்டா, சிங்கண்டா. வீரமணி பசங்கன்னா சும்மா வாப்பா. இனிமே நம்ம யாரு என்னன்னு இந்த ஊருக்கு தெரியும். கண்ட கண்ட எலி பூனைலாம் நம்மளை இனிமே எதிர்த்து குரல் கொடுக்காது. அப்படி குரல் கொடுத்தா குரல் வலைய நெரிச்சு கொன்னுடுவோன்னு இப்ப புரியும்ல. முட்டாள்தனமா பண்ணிருக்கீங்க. என்ன பெரிய சாதனை பண்ண மாதிரி எல்லாரும் கூட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? இது மட்டும் ப்ரூவ் ஆச்சுன்னா எல்லாரும் உள்ள போக வேண்டியதான். நீங்க 2 பேரும் தான் துரத்திட்டு ஓடி இருக்கீங்க. என்னமா, ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனையா? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க, உள்ள தூக்கி போட போறாங்க.
2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டிட்டு போனா ஆயுள் தண்டனை தான். சரி, நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றது சொல்லு. நீங்க 2 பேரும் ஏடா ஸ்பாட்ல ஓடிட்டு இருந்தீங்க? இல்ல அதுக்கு இல்ல, வெட்டினது வீரமணி பசங்க தான் ஒரு கெத்து காட்ட வேணாமா, அதுக்காக தான் நாங்களே இறங்கி செஞ்சோம். முட்டாள்தனமா பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்நேரம் உங்க பேர் லிஸ்ட்ல வந்திருக்கும். யார் நினைச்சாலும் ஒண்ணும் நடக்காது. என் டிவிஷன்ல நடந்திருந்தா இந்நேரம் நானே அரெஸ்ட் பண்ணிருப்பேன். கூட பிறந்தவங்களால இன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது. அம்மா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. ஏதோ புரியாம பேசிட்டா, அதை நினைச்சு நீங்க கஷ்டப்படாதீங்க. இல்லம்மா, அது பாட்டுக்கு படபடன்னு பொறிஞ்சு தள்ளிடுச்சு. என் மனசே ஆறலம்மா. இந்த குடும்பத்துல எத்தனை வருஷமா இருக்க, இந்த மாதிரி பேச்ச கேட்டதே இல்லம்மா. அம்மா, உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எங்களுக்கு தெரியுமா? இந்த தம்பிக்கு தெரியும், ஏன் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பொண்ணு நேத்து வந்தவ, அவளுக்கு தெரியல பாவம், அதான் அப்படி பேசிட்டா. அது இல்லம்மா, நான் எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்கேன். என்னை யாருமே ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லம்மா. இன்னைக்கு அந்த பொண்ணு பேசினதை கேட்டதும் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போச்சுமா. நான் போய் அந்த பொண்ணுக்கு திஷ்டி தான் சுத்தினேன், அதுக்கு இப்படி பேசிடுச்சு. ஐயோ விடுங்கம்மா. அம்மா, அவளை திடீர்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம் இல்லையா? இங்க இருக்கிறவங்க யாரு எப்படி பேசணும்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுமா. அந்த பொண்ணு வீட்ல செல்லமா வேற வளர்ந்துருக்கா, தனிமையில வேற வளர்ந்துருக்கா. அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். இங்க பாருங்க, உங்க பொண்ணு இப்படி பேசினா நீங்க வருத்தப்படுவீங்களா? அனி, என்ன நீங்க? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கு. தம்பி, நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. உண்மையை சொல்றதுக்கு என்ன அனி, வாய்க்கொழுப்பு அவங்களுக்கு ஜாஸ்தி தான். என்னது வாய் கொழுப்பா? ஏன் உங்க வீட்ல எல்லாருக்கும் அது ரொம்ப கம்மியா இருக்கோ? வார்த்தை அளந்து பேசு, இல்ல நடக்கிறதே வேற. என்ன பத்தி பேசுற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? இந்த லெக்சர் கொடுக்கற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க. நான் இவங்களை வெளியே போங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன். இவங்களை எதுக்கு நடு வீட்டுல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன விட இவங்க முக்கியமா போயிட்டாங்களா? நீங்க சொல்றீங்கிறதுக்காக கண்ட பொம்பளை பார்த்து என்னால சல்யூட் அடிக்க முடியாது. உங்களுக்கு அப்படி என்ன விட இவங்க தான் முக்கியம்னா அதை உங்களோட வச்சுக்கோங்க. என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு டெய்லி முளைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஜாலரா போடணுமா? என்னமோ இல்லாத அதிசயத்தை பார்த்துட்ட மாதிரி. என்னங்க இது? எங்க வீட்லயும் தான் இருக்காங்க வேலைக்காரங்க, டிரைவர்ஸ் எல்லாம். ஆனா யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் நாங்க வச்சிருக்கோம். செருப்பு தூக்கி சாமி ரூம்ல வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க. அதுக்கு ஏன் உயிரை எடுக்காதீங்க? என்னாச்சு? என்ன மீனாட்சி? சரவணா, என்ன பிரச்சனை? இல்ல, சரோஜாமா ஒரு மாசம் ஊருக்கு போயிட்டாங்கல்ல. சண்முகண்ணா கல்யாணம் நடந்தது அவங்களுக்கு தெரியாது. அதான் வந்ததும் பானுவண்ணியை பார்த்து உரிமையோட பேசியிருக்காங்க. அதுக்கு இவங்க கண்ட மாதிரி திட்டாங்க. ஹலோ, இன்னும் ஏன் புருஷன் கிட்டே எனக்கு முழுசா உரிமை வரலங்க. அதுக்குள்ள ஊர்ல இருக்கவங்க கிட்ட உரிமையோட பழக சொன்னா என்னால எப்படி பழக முடியும்? இங்க பாருங்க, உங்களுக்கு இவங்க தான் முக்கியம்னா நீங்க தலையில வச்சு கொண்டாடுங்க, என்னமோ பண்ணுங்க, என்ன ஆள விடுங்க. இங்க வந்ததுல இருந்து என்னமோ நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டு பொண்ணா வந்திருக்க. நீ இங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எங்க எல்லாரோட ஆசை. இங்க பாரு, நாங்கள்லாம் இருக்கோம். உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குமா? ஆமாம் பானு, உன்னை பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே யோசிக்கிறோம். நீயும் சண்முகம் தம்பியும் குழந்தை குட்டிங்களோட சீரும் சிறப்புமா வாழணும். பா,
குழந்தை குட்டிய பத்தி நீங்க பேசுறத கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. என்னமோ 7-8 குழந்தைய பெத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல ஏமாந்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றத புருஷனும் பொண்டாட்டியும் நிறுத்திக்கணும். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அட்வைஸ மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். என் காதுல இருந்து ரத்தமே வந்துரும் போல இருக்கு. மீனாட்சி, மீனாட்சி, அண்ணா இரு இரு, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி, அந்த பொண்ணு ஏதோ பேசிட்டா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சும்மா தான் வந்தேன். இல்ல, ஐயா, ரூமை கூட்டணும், ஃபேன் ஆஃப் பண்ணணும். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா ஐயா? கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆ, கவனிக்கல, வேற ஏதோ ஒரு மூட்ல இருந்துட்டேன். சொல்லு, என்ன வேணும்? கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? கூட்டணும். ஆ, ஐயா, ஒண்ணுல 10 நிமிஷம் ஆகும். பக்கத்து ரூம்ல இருங்கய்யா. நீ எப்படி வேலை பாக்குறன்னு பார்க்க வந்தேன். நீ பருக்கு என்ன பெருக்குற நீ? பெருக்கவே இல்ல. வாங்க, நான் சொல்றேன். டேய், சொல்றத கேளு. சொன்ன கேளு. ஏய். ஏய், நில்லு. ஏய், என்ன சத்தாங்க? ஏய், டா, எதுக்கு கத்திட்டு வர? ஏய், என்னடி ஆச்சு? ஏன் இப்படி உசுறு போற மாதிரி கத்துற? ஏய், ஏதாவது பூச்சி புட்ட பாத்தியா? சொல்லுடி.
இல்லம்மா, பெரிய திடீர்னு கைய பிடிச்சிட்டாருமா. அது இல்லம்மா, ரூம் பெருக்கிட்டு இருக்கும்போது லாப்ட்ல இருந்து ஏதோ கீழே விழுற மாதிரி இருந்தது. அவங்க மேல பட்டுற போதுன்னு கையை பிடிச்சி இழுத்து இப்படி விட்டேன். அதை போய் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணா இப்படி அழுகுற? எது கத்திட்டு இருக்க இப்ப நீ? என்ன ஊர் உலகத்துல பண்ணாத பண்ணிட்டா என் பிள்ளை? ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறையில ஏதாவது விழுந்து தொலைஞ்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான உன் கையை பிடிச்சி இழுத்துருக்கா அவன். நிப்பாட்ட அழுக. ஏண்டி, எவ்வளவு திமிர் இருந்தா என் புள்ள மேல தப்பு சொல்லுவ? நீ வேலை செய்யற லட்சம் தான் தெரியுதே. போதும் போது நீ வேலை பார்த்தது. இனிமே என் புள்ளைய இங்க நின்னுட்டு ஏதாவது தப்பா பேசுன கழுத்தை திருக்கி கொன்னுடுவேன். போடி போ. தொடப்பக்கட்டையை தூக்கிட்டு ஆடும் போதே நினைச்சேன், சரியான ஆள் மயக்கி. ஏய், ஏண்டா பொம்பளைகளே கதின்னு இருக்க? அன்னைக்கு தான் மோட்டர் செட்டில் எவ்வளோ இருந்து என்னை அசிங்கப்படுத்தினேன். இன்னைக்கு வேலைக்காரி விட வேலைக்காரி விட வீட்டுக்குள்ளே ஒரு தகுதி தராத வேண்டாம். அது இல்லப்பா, வந்து அவனை ஏங்க குறை சொல்றீங்க? இந்த ஊர் முழுக்க பொண்டாட்டி வச்சுக்கிட்டு திரியிற உங்களுக்கு அவனை குறை சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல யோசிச்சு பார்க்கணும். இந்த வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க அதை விடுங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? என் பிள்ளைக்கு என்ன வயசாகுது? இப்ப வரைக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இத்தனை நாளும் பாவம் அவன் வாய் திறந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்கானா? ஆனா அவன் வயசுல பசங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்காங்க. ஏங்க என் பிள்ளைக்கு என்னங்க குறைச்சலு? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசியே இல்ல போல இருக்கு. என் பொண்ணோட கல்யாணம் தான் பாழா போச்சு. இந்த வீட்டோட தலைச்சம் புள்ள, அவனுக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. யார் விட்ட சாவமோ இப்படியே இருந்துட்டான். ஆனா கடைசி வரைக்கும் ஒண்டிக்கிட்டே இருக்க முடியுமா அவனால? அப்பா, பெரியம்மா சொல்றது சரிதான்ப்பா. நல்லதோ கெட்டதோ அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. பண்ணணும் இல்ல, உனக்கு இப்படி இருக்கிறப்ப எப்படி? அப்பா என்ன விடுங்கப்பா. அண்ணனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கப்பா. இவ்வளவு நாளா இதை பத்தி யோசனை பண்ணல, வயசு வேற ஆயிருச்சு. அப்பா, அண்ணனுக்கு இனிமே ஒரு பொண்ணு பிறக்கவா போகுது? உலகத்துல தேடினா கிடைக்காமையா போயிடும்? யோசிக்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாருங்கப்பா. இல்லப்பா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. முதல்ல வைஜெயந்தி கல்யாணம் நடக்கட்டும். இனிமே இப்படி நடக்காம நான் பார்த்து நடந்துக்கிறேன்ப்பா. அண்ணே, நீ சும்மா இருக்கியா? அம்மா எவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க தெரியுமா? எனக்கு தான் எதுவும் நடக்கல. இந்த நேரத்துல இந்த வீட்டுல ஒரு நல்லது நடந்தா எல்லாருக்கும் அது சந்தோஷம் தானே. சரிம்மா, எல்லாரும் சொல்றீங்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடுவோம். சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க.